27வது பாசுரம்னா சக்கர பொங்கல் உண்டொல்லி ராமானுஷர் அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். மூடனை பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்துங்கிற அளவுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து சக்கர பொங்கல் சாப்பிடணும். அது நம்ம வீட்டில் கார்த்தாலே இங்கே 7 மணிக்கு உபன்யாசத்துக்கு வரதுக்கு முன்னாடி 4 மணிக்கு எழுந்திருந்து அது நல்லா குழைய பண்ணணும்னா சிரமம்தான். 2 மணி நாழி ஆகும் அதை கிளறிட்டு வர்றதுக்குள்ளே. வந்துட்டு அதை சாப்பிட்றது கூட நமக்கு நாழி இருக்காது. ஓட்டமாக இங்கே ஓடி வந்துடுவோம். வந்து பெருமாள் சேவிச்சு தீர்த்தம் வாங்கிட்டு உபன்யாசம் கேட்டு 6 9:30 மணிக்கு போனால் சூடே ஆறி போயிருக்கும். ஆனால் அதே இங்கே வரும் பாருங்க, நேரம் வரலாம், உட்காந்துக்கலாம், உபன்யாசத்தை அனுபவிக்கலாம், போய் அந்த இடத்துல வரிசையில் நிற்கலாம். சுட சுட சக்கரமங்கல் உப்பா சாத்துட்டு போயிட்டார். வீட்டில் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வந்தது சாத்தியோபாயம். இங்கே வந்த உடனே வரிசையில் நின்றுட்டு சுட சுட சாப்பிட்டுட்டு போனது சித்தோபாயம். அதுக்காக சொன்னேன். இப்போ சாத்தியோபாயத்துக்கும் சித்தோபாயத்துக்கும் வேறுபாடுன்னா, அந்த சக்கர பொங்கல் நாம் பிரயத்தனப்பட்டு பண்ணது, இங்கே பகவான் பிரயத்தனப்பட்டு பண்ணி எனக்கு கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கார். அப்ப நான் பிரயத்தனப்படுவேனா அவரை பிரயத்தனப்பட விட்டுடுவேனா? இதுல இன்னொரு சிரமம், நாம் பிரயத்தனப்பட்டு பண்ணதா இருந்தா அது நன்னா வருமோ வராதோ, இது வேற ஒரு சந்தேகம். ஆனா இங்க கண்டிப்பா பழகினவர் தானே பண்ண போறார். அதுவும் திருவல்லிக்கேணி சக்கர பொங்கல்னா கேட்கவே வேண்டாம், ரொம்பவே நன்னா இருக்கு போறது. அதனால சித்தோபாயம் இனிக்கும், சித்தோபாயம் சுலபமாக இருக்கும். சாத்தியோபாயம் சிரமப்பட வேண்டும், ஒருவேளை கசந்தும் போகலாம். இது சாத்தியோபாயத்துக்கு இருக்கிற சிரமம், இது சித்தோபாயத்துக்கு இருக்கிற சுலபம். அதனாலதான் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சாதித்தாள். அப்ப நாராயணன் பறை தருவான்னு சொன்னா போருமே, எதற்கு நாராயணனே பறை தருவான்னு சொல்ல வேண்டும்? இதுல ஒரே ஒரு வேறுபாடு தான். இந்த இடத்துல சக்கர பொங்கல் ஆயின்றிருக்கு பாருங்க, அப்ப நான் குறுக்க போய் இப்படி பண்ணலாமேன்னு வாயை திறக்க முடியாது. அது என்ன வேணும்னாலும் நீங்க வீட்டுல பண்ணிக்கலாமே தவிர, இங்க திருமடப்பள்ளியில சக்கர பொங்கல் பண்ணிட்டு இருக்கிறச்சே இதுல வேணா கொஞ்சம் நெய் இன்னும் இருந்திருக்கலாமோ, இன்னும் 4 முந்திரி போட்டிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கொடுக்குறீங்களோ, எதுவும் பேச முடியாது. எப்படி பண்ணப்பட்டிருக்கோ அப்படி வாழ்ந்து திருப்தி அடைஞ்சிட்டு போயிடணும். அதே போலத்தான் நாராயணனே உபாயம்னு பற்ற வந்தால் அதுல நம் பங்கு ஏதுமே கிடையாது. அதனாலதான் நாராயணன் பறை தருவான்னு சொல்லாமல் நாராயணனே பறை தருவான்னா, உனக்கும் பங்கில்லை, யாருக்கும் பங்கில்லை, அவனுக்கு மட்டுமே பங்கு. அவர் ஒருத்தரே தான் இத்தை நடத்த போகிறாரே தவிர, அதுல குறுக்க போய் நானே ஏதானே என்னுடைய பாவங்களை போக்கிக்கிறதுக்கு பண்ணலாமான்னு கேட்டால், அப்ப இத்தனை பிறவியில நீயே பண்ணிட்டு இருக்கலாமே, எதற்கு என்னிடத்துல வந்தேன்னு அவர் சொல்ல மாட்டாரா? அதனால நாராயணன் மட்டுமே தான் இருப்பர், மற்றவத்தை அவர் எதிர்பார்க்கிறது கிடையாது. இதற்கு உபாய நைரபேக்ஷியம்னு பேர், சககாரி நைரபேக்ஷியம்னு பேர். அவர் தான் வியாபரிக்கும் போது, தான் செயல்படும் போது மற்ற ஒன்றையும் ஏற்றுக்கொள்வதில்லை, எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. ரெண்டுண்டு பகவானிடத்தே. நம்ம வேற ஏதானும் ஒண்ணு பண்ணணுங்கிறத அவர் எதிர்பார்க்கறதும் இல்லை. சரி, நீர் எதிர்பார்க்க வேண்டாம், நானா பண்றேன் என்ன, அது பிடிக்கிறதும் இல்லை. நான் பக்தி யோகம் பண்ணிட்டே இருக்கேன், அதே சமயத்துல நீர் பார்த்து எனக்கு முக்தி கொடுத்துருமேன்னா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, மற்றெல்லா தர்மங்களையும் விட்டுடு, என்னையே தர்மமாக பற்று. அப்ப மற்ற தர்மங்களை விட்டு என்னை பற்றுன்னு சொல்லியிருக்கிறபடியால் மற்ற தர்மங்களையும் பிடிச்சிண்டு பகவானையும் பிடிச்சிக்க முடியாது. மற்றத்தை விட்டு அவனே உபாயம்னு பற்ற வேணும். அதைத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான், அவன் ஒருத்தனே தான் கொடுப்பான் அப்படின்னு நம்பி நம்ம போயிட்டோம்னா, ஒருவேளை அவரால் முடியாத போயிட்டா, இப்ப நாம ஒரு இடத்துல என் பிள்ளைய கொண்டு போய் நான் ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்தாகணும், இல்ல கல்லூரியில சேர்த்தாகணும். எதோ புயற்சி பண்ணி பார்த்தேன், அது ஒன்றும் மதிப்பெண் சரியில்லை, அதனால சரியா கிடைக்க முடியலன்னு வச்சுங்கோ. அப்படின்னா அரையோத்தரை போய் பிடிச்சிக்கிறேன், நீர் பார்த்து எனக்கு ஏதானும் வாங்கி கொடுத்துரும்னுட்டு நமக்கு உள்ளூர ஒரு குறுகுறுப்பு இருக்கும். இவர் சரியானவர் தானா, வாங்கி கொடுத்துருவரா, இல்லை இவரையே மொத்தமா நம்பிட்டு ஒருவேளை இன்னும் இவர் கை விட்டுட்டாருன்னா நமக்கு என்ன பண்றதுன்னு தோணும். சரிங்கிறதுக்காக இன்னொருத்தர் இடத்துல சொல்லி வைத்தா அதுலயும் சில வம்பு வந்துடும். ஏன்னா இவர்கிட்டையும் சொல்லி வச்சு அவர்கிட்டையும் சொல்லி வச்சு இவர் பேசி அவர் பேசி என்ன நம்பிப்புற நம்பிக்கை இல்லாம இன்னொருத்தர்கிட்ட நம்பினியான்னு அவர் தப்பா நினைச்சிருந்து 2 பேருமே விட்டாலும் விட்டுடுவா. இதே போலத்தான் இந்த சரணாகதியில ஒரு சிறு ஆபத்து உண்டு. ஏதெனில் பகவான் இன்னொருத்தர் இடத்துல நாம போனா அவருக்கு பிடிக்க போறதில்லை. ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும், இவர் பண்ணிடுவரோ, இவரை பற்றி இருக்கிறோமே, இந்த நிச்சயமா காரியகரமாங்கிற சந்தேகம் இருக்கும். சந்தேகப்பட்டாலே அவர் காரியம் பண்றதில்லை, சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு நம்மால முடியறதில்லை. நாம சந்தேகப்பட்டுட்டே தான் இருக்க போறோம், பட்டா அவர் காரியம் பண்ண போறதில்லை. அதுக்குத்தான் ஆண்டாள் நாராயணனே. யார பத்தி சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்கோ, யாரோ வாசல்ல போறவரை உபாயம் நான் சொல்லவில்லை, காபுருஷன உபாயம்னு சொல்லாமல் புருஷோத்தமனான நாராயணனே நமக்கே பறை தருவான், இவர் கண்டிப்பா நமக்கு பறைய கொடுத்துருவருங்கிற நம்பிக்கை வருவதற்காகத்தான் நாராயண சப்தம் பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளது. நாராயணன்கிறது ஆரென்னால் பிரம்மேதிவா சதிதிவா ஆத்மகிராதவா தத்து
நாராயண ஸ்துதி மகோபனிஷத் பிரவீதி சௌபாலிகி பிரபிருதயோப்யனுஜக்முரே நாம். புறத்தாழ்வான் வைகுண்டஸ்தவத்தில் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பிரம்மேதிவா சதிதிவா ஆத்மகிராதவா தத்து. பிரம்மம் ஆத்மா சத்து என்ன உபனிஷத்துக்கள் அனைத்தும் யாரார புகழுமோ அவன் நாராயணன். பிரம்மமாக இருந்தாலும் நாராயணன். நாராயண சப்தவாச்சன் பிரம்மசப்தவாச்சன் அவர் ஒருத்தர் தானே. அத சுவாமி ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஜோதி பரம் பரமதத்துவம் அதோபராத்மா. ஜோதி பரம் பரமதத்துவம் அதோபராத்மா இதெல்லாம் உபனிஷத்துல சொல்லியிருக்கு. நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்துவன் நாராயண பரஹ எச்சகிஞ்சித்னு சாஸ்திரம் சொல்லுகிறது சொல்லு. அப்ப நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹ. நாராயணன் 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 என்ன 4 தடவை சொல்லுகிறது உபனிஷத்து. என்னன்னு சொல்றது? நாராயண பரோ ஜோதிஹி பரமமான ஜோதிஸ் நாராயணன் தான் ஒரு அர்த்தம். நாராயண பரம் பிரம்ம நாராயணனே பரமமான பிரம்மம். நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹ பரமமான ஆத்மா நாராயணன். நாராயண பரம் தத்துவம் தத்துவங்களுக்குள்ளே பரமமானவர் நாராயணன். ஜோதிஷுகளிலே பரமமானவர் நாராயணன். பிரம்மம்னு சொல்லப்படுகிற பரமமானவர் நாராயணன். இப்படி ஒன்னொன்னுமே நாராயணன்னா. நாராயண பரோஜோதிர் ஆத்மா நாராயண பரஹ நாராயண பரம்பிரம்ம தத்துவன் நாராயண பரஹ. இதெல்லாம் நமக்கு சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக சொல்ற வார்த்தைகள். இப்படி உபனிஷத்து ஓதி இருக்கிறபடியால் இதெல்லாம் விஷ்ணோ பதம் பரமமித்யபரா கிருணாதி நாராயண ஸ்ததிதி தத் விசினஷ்டி காச்சித். ஒரு உபனிஷத்தானால் இவனே நாராயணன்னு சொல்லுகிறது. இதுல அழகு என்னன்னா, ஆத்மா பிரம்ம ஜோதிஷ் தத்துவம் இது 4 பொது சொல்லு இல்லையோ. நான் ஊன்றி புரிஞ்சுக்கணும். சிலதெல்லாம் பொது சொல்லாக இருக்கும், சிலது தனிச்சொல்லாக இருக்கும், குறிப்பிட்ட சொல். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொன்னேன்னா பொது சொல். இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னா பொது சொல். அதுல ஒரு சுவாமி ராமசுவாமின்னு உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க. இங்க இருக்கிற ராமசுவாமி அப்படின்னா தனிப்பட்ட சொல், ஒரு குறிப்பிட்ட சொல். இங்க இருக்கிற ஆண்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ராமசுவாமியை கூப்பிடுங்கன்னு சொன்னால் அப்ப அந்த ஆண்கள்ங்கிற சொல்லி எதுல போய் சேரும்? நான் முதல்ல ஆண்களை கூப்பிடுங்கன்னு சொன்னேன், எல்லாரும் எழுந்திருந்தா இல்ல அவரே ராமசுவாமி அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னால் அப்ப அந்த ஆண்கிற சப்தத்துக்கு அர்த்தம் ராமசுவாமின்னு ஆயிடும் இல்லையோ. இப்ப மற்ற பேர் ஆண்கள் அல்லன்னு அர்த்தம் அல்ல. ஆனா ஒரு பொது சொல்லை தனிச்சொல்லிலே கொண்டு போய் சேர்த்து விட்டால் அப்ப இந்த சொல்லுக்கு இனிமே அர்த்தம் அதுதான். ஒரு 10 மாணவர்கள் அப்படியே போயிட்டு இருந்தா, இந்த மாணவர்களை கூப்பிடுங்கன்னு எனக்கு எல்லாரையும் கூப்பிடணுங்கிற ஆசை இல்லை. அதுக்குள்ள ஒருத்தன் கொடை பிடிச்சுன்னு போயிருந்தான். அவனைத்தான் எனக்கு பார்க்கணும்னு ஆசை. அந்த சாத்திரர்கள் மாணவர்களை கூப்பிடுங்கன்னு 10 பேரை என்னை பார்த்து திரும்பினா இல்ல அந்த கொடை பிடிச்சுன்னு இருக்கிற வர சொல்லுங்கன்னா அப்ப மாணவர்கள்ங்கிற சொல்லு கொடை பிடிச்சுன்னு இருக்கிறவர்கள் இடத்துல போய் சேர்ந்துட்டு சொல்லியோ. அதே போல தத்துவம் ஜோதிஷ் ஆத்மா பிரம்மம் இதெல்லாம் பொது சொல். தத்துவம்னா உண்மை பொருள்னு அர்த்தம், ஆத்மானா உள்ளது அறிவுடையதுன்னு அர்த்தம். ஆப்னோதி ஆத்மா அடைவது அறிவுடையதுன்னு அர்த்தம். அதே பிரம்மம்னு சொன்னா பெரியதுன்னு அர்த்தம். ஜோதிஷ்ன்னு சொன்னா ஒளின்னு அர்த்தம். ஒளினா யாரவனாதான் சொல்லலாம், உண்மை பொருள்னா யாரவனாத்தான் சொல்லலாம், ஆத்மானா யாரவனாத்தான் சொல்லலாம். ஆனா அதனாலதான் உபனிஷத்து கடைசியில சொல்லித்து நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹா நாராயண பரம்பிரம்ம தத்துவன் நாராயண பரஹா. இந்த பொது சொல்லெல்லாம் யார சொல்லுகிறதோன்னு சந்தேகப்பட வேண்டாம், நாராயணனை சொல்லுகிறதுன்னு சாதித்தது வேதம். அதனாலதான் ஆண்டாளும் நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் அவனே பரமமான ஆத்மா பரமமான ஜோதிஷு பரமமான தத்துவம் பரமமான சர்வம். அப்படி இருக்கிறச்சு அவர் கொடுக்காத படுவரா? என்ன நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சாதிக்கிறாள். இனி அறிந்தேன் ஈசர்க்குன் நான்முகர்க்குன் தெய்வம். இனி அறிந்தேன் திருமழிசை ஆழ்வார் கடைசி பாசுரத்தில் தெரிவிக்கிறார். இதுவரைக்கும் எங்கெங்கேயோ சுத்தினேன், இனி அறிந்தேன். இனின்னு சொல்றது நேற்றுக்கு இருக்கிற காலத்தெல்லாம் பிரிச்சிரும், இனிமேல் வரப்போற காலத்தெல்லாம் பிரிச்சிரும். நேற்றுக்கு இருந்த காலம் வரை யார் பரதேவதேன்னு தெரியாமல் எத்த பற்றி மோட்சமடைய வேணும்னு புரியாமல் திரிந்து கொண்டிருந்தேன். இன்றப்படி அல்ல, இனி அறிந்தேன் ஈசர்க்குன் நான்முகர்க்குன் தெய்வம் என்ன திருமழிசாழ்வார் சாதித்தா போல் இங்கேயும் ஆண்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான். அப்ப நாராயணன் சொன்னது நமக்கு உறுதி ஏற்படணும். சாமானியரை போய் நாம பத்துடலே, யார் மோட்சத்தை கொடுக்க போறானோ அவனைத்தான் பத்திருக்கோம். பற்றிட்டோம், அவரையும் பற்றிட்டு இன்னொன்னுத்தையும் பற்றிடாதீங்கோ. நாராயணனே நமக்கே பறை தருவான். சரி, நமக்கு தருவான்னு சொல்லியிருந்தா போறாதா? நமக்கேன்னு சொல்லணுமா?
நாராயணனே அர்த்தம் புரிஞ்சுது. பின்ன நமக்கேன்னு எதுக்காக சொல்லுகிறாள்னா, நமக்கே தான் கொடுப்பர். இந்த நமக்குங்கிறதுக்கு நமக்கேங்கிறதுக்கு வேறுபாடு உண்டு. ஐஸ்வர்ய கைவல்யங்களை பிரார்த்திக்காமல் பகவானை பிரார்த்தித்திருக்கிற நமக்கே கொடுக்கிறான். நாம போய் பகவானே வேணும்னு சொன்னால் அவர் கொஞ்சம் சந்தேக கண்ணோட பார்ப்பர். எது வேணும்?